காதல் சீரவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் தவித்த தவிப்பு. நினைவெல்லாம் உன்னோடு. ஊர் மாறியிருந்த போதும் கோயில் மாறவில்லை. நான் படி ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன். 10 வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது. நான் வடம் பிடிக்காமல் 10 முறை தேர் ஓடியிருக்கிறது. ஒரு முறை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. குருக்கள் படியேறி வந்தார். அவரை உற்று பார்த்தேன். அவர்தான், அதே குருக்கள்தான். பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. ரேவதி, திருவாதிரை. நினைவில் வைத்திருப்பாரா? என்னை பார்வையால் தடுவியவர் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் படியேறி கோயிலுக்குள் சென்றார். மறந்துவிட்டார். 4 வருடங்கள் தினமும் மாலை கோயிலுக்கு வந்து விபூதி வாங்கிய என்னை மறந்து விட்டாரா? அப்படியென்றால் ரேவதி மறந்திருப்பாளா என்ன? நினைத்த எனக்கு சிரிப்பு வந்தது. அவள் என்னை நினைத்தாளா என்றே தெரியாத போது மறந்திருப்பாள் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் மறக்கவில்லை. மறக்க முடியுமா அவளை? மறக்கக்கூடிய முகமா அது? ரேவதி எங்கிருப்பாள்? இப்பொழுது எப்படி இருப்பாள்? கல்யாணமாகி குழந்தை பெற்று உடல் குலைந்து அழகு கரைந்து முகம் முதுமை கட்டி மாறியிருப்பாளா? உன் ஆளை இப்பொழுதெல்லாம் வெளியில் பார்க்க முடியவில்லை என்று பாஸ்கரன் ஒரே ஒரு கடிதம் போட்டான். அதற்கு பின் அவனிடமிருந்து கடிதம் ஏதுமில்லை. ரேவதி. தம்பி ராஜா, எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறவங்க வீட்டில் டிவி சரியா தெரியலையாண்டா. மெக்கானிக் தேடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் டிவி ரிப்பேர் தெரியுமே, போய் என்னன்னு பாரு. நான் சுவாரஸ்யமின்றி அம்மாவை பார்த்தேன். 2 தினங்களுக்கு முன்தான் குடி வந்திருந்தார். முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் அங்க போய் போடா, உனக்கும் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அம்மா அதட்ட போனேன். அந்த அம்மா வாங்க தம்பி என்று டிவியை காண்பித்தாள். பட்டனை தட்டினேன். டிவி உயிர் பெற்று உஷ் என்றது. டிவியில் ரிப்பேர் ஏதுமில்லை என்று பட்டது. மாடிக்கு வந்தேன். தடுப்பு சுவரின் மீது ஏறி நின்று கொண்டு ஆண்டனாவின் எலிமெண்ட்டுகளை சரியாக திருப்பி பூஸ்டரின் ஒயரை லேசாக இழுத்து பார்த்தேன். ஒயர் கையோடு வந்தது. ஒயரை சரியாக வைத்து முறுக்க கீழே வந்து டிவியை ஆன் செய்ய பளிச்சென்று படம். அம்மா, படம் சூப்பராக தெரியுது. அறையிலிருந்து வெளியே வந்த அவள் சந்தோஷமாய் கத்த நான் அவளை பார்த்தேன். பார்த்த அந்த வினாடியில் நிலை குலைந்தேன். அன்றிலிருந்து எனக்கு காதல் ஜுரம் ஏற்பட்டது. அடிக்கடி ஜன்னல் முன் நின்று எதிர்வீட்டை பார்க்க தொடங்கினேன். அம்மா மூலம் அவள் பெயர் ரேவதி என்று தெரிந்து கொண்டேன். அவள் இந்தி படிக்க தினமும் காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு தெரு தாண்டி கண்களிலிருந்து மறையும் வரை இமைக்காமல் பார்த்தேன். குனிந்த தலை நிமிராமல் அவள் செல்லும் அழகு அப்படியே பார்த்து கொண்டே இருக்க தோண்டும் பேரழகு. பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் மனதில் காதல் பொங்கிற்று. சந்தோஷத்தில் நெஞ்சி கனைத்தது. பொங்கிய காதலை எப்படி அவளுக்கு உணர்த்துவது என்று தெரியவில்லை. பார்த்து சிரிக்கலாம் என்றால் என்னை அவள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. என்னை மட்டுமல்ல, யாரையுமே. எப்போதாவது அவள் வீட்டு ஜன்னலில் தெரியும் முகம் அவளுடையதா அவள் தங்கையுடையதா என்பதில் குழப்பமாயிருந்தது. தவியாய் தவித்த எனக்கு என்னை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்று புரியவில்லை. கடிதம் எழுதி தெரு தாண்டி ஆள் சந்தடி இல்லாத அடுத்த தெரு வழியாக தையல் வகுப்புக்கு செல்லும் போது கொடுக்கலாம் என்றால் பயம், பயம், பயம். காதலிக்கும் போது ஏனோ தெரியவில்லை, கடவுள் நினைவு அதிகமாய் வருகிறது. நினைத்தது நடக்க வேண்டும் என்கின்ற போது கடவுளின் துணையும் அதற்கு அவசியமாய் படுகிறது. மனம் உருக பிரார்த்தித்தால் கடவுள் ஏதாவது வழி செய்வாரோ என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. நான் தினமும் மனம் உருகி பழனி ஆண்டவரை வணங்க ஆரம்பித்தேன். அப்படி வணங்கும் போதுதான் மாட்டிக்கொண்டேன். தம்பி, எதிர்த்த வீட்டுக்கு ஒரு ஜாதகக்காரர் வந்திருக்காரு. உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் வர வரைக்கும் வீட்லேயே இரு. அம்மா ஜாதகம் பார்த்து விட்டு திரும்பி வந்து மேஜை மேல் வைத்திருந்த ஜாதக நோட்டை புரட்ட உள்ள ரேவதியின் ஜாதகம் எப்படி தெரியாமல் வந்து விட்டதோ. அவசரமாய் பார்வையை அதில் போட்டேன். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. லக்ஷ்மி அம்மா, எங்க ரேவதி ஜாதகம் உங்க ஜாதக நோட்டோட வந்துட்டு போல இருக்கு, பாருங்க. குரல் கேட்க அவசரமாய் நோட்டை மூடி வைத்து விட்டு நகர்ந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா, சொல்லு, அம்மா கத்தினாள். நான் அமைதியாக இருக்க அவன் சொல்ல மாட்டான். லக்ஷ்மி அம்மா, உங்க பையன் என் தங்கச்சி பேருக்கு கோயில்ல அர்ச்சனை பண்றான். அம்மா என்னை நெருங்கி வந்து பலார் என்று அறைந்தாள். அப்பொழுதுதான் வீட்டுக்குள் நுழைந்த அப்பா, குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டியடா என்றார் பற்களை கடித்தபடி. தெரியும் டி, உன் பொல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரியும் டி.
10 வருஷமா தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தோம். எல்லாமே போச்சுடி. இனிமே ஒரு நாள் கூட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. தஞ்சாவூருக்கு வந்த 2ஆம் நாளே நான் டெல்லி கிளம்பினேன். அம்மா அழுதாள். அப்பா திட்டினார். உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல எப்படி போகும்? தொரை டெல்லி போய் எவகிட்டயாவது வம்பு பண்ண போறாரு. சுட்டு கொன்னுடுவானோடி. நான் அப்பாவை பொருட்படுத்தாமல் புறப்பட்டேன். டெல்லி வந்தேன். காதலால் காயப்பட்ட மனம் பணம் பணம் என்று அலைந்தது. பல டிவி கம்பெனி ஏறி இறங்கினேன். நண்பனின் உதவியோடு ஒரு டிவி கம்பெனியில் மெக்கானிக் உத்தியோகம் கிடைத்தது. மனசை முழுக்க முழுக்க அதில் திருப்பினேன். வெறியோடு உழைத்தேன். மெக்கானிக், சீனியர் மெக்கானிக், போர்மேன், ஃபேக்டரி இன்சார்ஜ். பணம் கொட்டியது. நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாது என்று நினைத்திருந்த அளவை விட அதிகமாய் சம்பாதித்தேன். அம்மாவையும் அப்பாவையும் டெல்லிக்கு அழைத்து கொண்டேன். அம்மா வசதி பார்த்து மிரண்டாள். அப்பா அசந்தார். ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எவளையாச்சும் பண்ணிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டா நம்ம வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போயிடும் போலிருக்கே. ரேவதி என்றேன். இன்னும் அவளை மறக்கலையாடா? அம்மா திகைப்பாய் கேட்டாள். எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணுமா? என்னை அவ விரும்பினாளான்னு தெரியணுமா? என் மனசு முழுக்க இன்னும் அவ இருக்காமா? என்னால் அவளை மறக்க முடியலமா? நான் பட்ட அவஸ்தையை அவ பட்டாளான்னு கேட்கணுமா? ஊருக்கு போறேன். இன்னுமாடா அங்க இருப்பா? கல்யாணமாகி புருஷன் குழந்தைன்னு வேறு ஊர்ல இருப்பாடா? விளையாட்டுத்தனமா எதையாச்சும் பண்ணிடாதே. பெண் பாவம் பொல்லாததுடா. ஆனாலும் நான் புறப்பட்டு வந்தேன். கோயிலுக்கு வந்தேன். மணி ஒலித்தது. கன்னத்தில் போட்டு கொண்ட போதுதான் எனக்கு நினைவு வந்தது. ஆகஸ்ட் 12. அட, இன்று என் பிறந்த நாள் அல்லவா? ஓர் அர்ச்சனை செய்தால் என்ன? எழுந்தபடி இறங்க எத்தனித்த போதுதான் தொலைவில் சந்நிதி தெருவிலிருந்து அவள், ரேவதி ரேவதி. என் இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது. கண்கள் தூரத்தில் வரும் அவளையே வெறித்தது. அதே நடை, அதே குனிந்த தலை. ரேவதி ரேவதி வா. வந்தாள். நான் பட்டென்று தூணுக்கு பின்னால் என்னை மறைத்து கொண்டேன். அவளை முழுமையாக பார்த்தேன். கண்கள் முதலில் அவள் கழுத்தை தான் பார்த்தன. கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை. முகத்தில் முதுமை இருந்தாலும் அதையும் மீறி சோகம் இருந்தது. உடம்பு கொஞ்சம் குண்டாகி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நெஞ்சு பொங்கியது. கை கால் நடுங்கியது. சப்தம் போட்டு ஓவென்று அழுதாள். தேவாலம் போல் இருந்தது. ரேவதி கண்மூடி நின்றாள். குருக்கள் அவள் முன் வந்து நின்றார். அர்ச்சனை தூக்கை நீட்டினாள். வாங்கி கொண்டவர், பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ. ரேவதி சொன்னாள், ராஜா, மகர ராசி. காதல் ஓர் அற்புதமான உணர்வு என்றாலும் அதில் பிரிவு என்பது வலி மிகுந்த ஒன்றாக உள்ளது. தற்போது நிறைய காதல் ஜோடிகள் பிரேக்கப் செய்து கொள்கிறார்கள். இரு பக்கமும் இந்த பரஸ்பர முடிவு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இருப்பதில்லை. ஒருவர் மட்டும் காதலில் மீள முடியாமல் தவிப்பது உண்டு. ஆனால் சில நேரங்களில் மக்கள் சூழ்நிலைகள் காரணமாக முறிவுகளை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் உறவின் முடிவுக்கு வழி வகுக்கிறது. காதல் ஒரு புனிதமான வழி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.